ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது ஃபோர்த் டேர்ம் எக்ஸாமினேஷன். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா 2023 நடந்த ஃபோர்த் டேர்ம் எக்ஸாமினேஷன் உண்டு. இது வந்து ஃபீட்பேக் சென்டரால் நடந்த எக்ஸாம் பேப்பர் உண்டு. ஸோ இந்த பேப்பரோட டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்கை கொடுத்து உங்களுக்கு இந்த தேவையான இந்த பேப்பரை பார்ட் 1 as well as பார்ட் 2 நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இது தமிழ் மீடியா பேப்பரோட தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர போறோம் இந்த இடத்துல. ஸோ முதலாவது நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறது எம்சிக்யூ பார்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வர போறோம். இந்த முதலாவது கேள்வி இதுல கேட்டிருக்கிறது, கணினி வன்பொருள் சாதனங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகள் அடிப்படையில் வகைப்படுத்தப்படும் 4 முக்கிய பிரிவுகளின் கூட்டம் எது என்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கணும். ஸோ உண்மையில ஹார்ட்வேரை பற்றி பார்க்கணும் சொன்னால், உண்மையில கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை நாங்கள் வந்து என்னென்ன வேலைக்காக பயன்படுத்துறோம்னா, ஒன்று இன்புட் டிவைசஸ் என்றும், மற்றது வந்து அவுட்புட் டிவைஸ் என்று பிரிச்சு கொள்றோம். அடுத்தது வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ் என்று பிரிச்சு கொள்ளலாம். அடுத்தது சிபியு ஒன்று பிரிக்கலாம். இந்த 4 மெயினான பாட்டு தான் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல ஹார்ட்வேருக்குள்ள உள்ளடங்க போகும். இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், ஸ்டோரேஜ் டிவைஸ், அடுத்தது வந்து சிபியு என்று சொல்லி ஒரு 4 விதமான டிவைசஸ் நாங்க இங்க பிரிக்கலாம். அப்ப இதுல உள்ளீடு தொகுத்தல், இந்த எடிட்டிங்ன்றதை நாங்கள் எடுக்க மாட்டோம். படியா தொகுத்தல் அப்படின்றது வருது, காப்பியிங் பேஸ்டிங் எல்லாம் வருது. ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்றது எல்லாம் வருது, ஒட்டுது. உள்ளீடு சேமித்தல் முறை வழிவரை இருக்கிறதுலயே இன்புட் டிவைஸ், ஸ்டோரேஜ் டிவைஸ், இதை விட அவுட்புட் டிவைஸ் முறை வழி என்றதுதான் சிபி ப்ரோசஸிங், சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட் சொல்லிக்கொள்வோம். ஸோ சரியான ஆன்சரா நாங்கள் இந்த 5th ஆன்சரை இதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த 2வது கேள்வியா இந்த இடத்துல பின்வருவனவற்றுள் எது முகில் கணிப்படுத்தலின் ஒரு சேவையாக கருதப்படுவதில்லை? இப்ப கிளவுட் கம்ப்யூட்டிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் ரெகுலரா ஐபிஎஸ் அப்படி என்று சொல்லி நாங்கள் 3 டைப்பான சர்வீஸா ப்ரொவைட் பண்ணலாம். ஒன்று சொல்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், அது நாங்கள் ஐடபிள்யூஎஸ் என்று சொல்லிக் கொள்வோம். ஸோ இதை பற்றி தேவை என்று சொன்னால் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல கிளவுட் கம்ப்யூட்டிங் என்றது டாபிக் தொடர்பான வீடியோன்ற லிங்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கொடுத்து உங்களுக்கு இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த சர்வீசஸ் அண்ட் அது தொடர்பான எக்ஸ்ட்ராவான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ஸோ ஐடபிள்யூஎஸ், பிடபிள்யூஎஸ், அதை விட எஸ்டபிள்யூஎஸ். ஸோ இப்படி 3 விதமான சர்வீசஸ் எங்களுக்கு கம்பல்சரியா இருக்கும். இதை விட பார்த்தோம் என்று சொன்னால் எஃப்டபிள்யூஎஸ், ஃபங்க்ஷன் ஆஸ் அ சர்வீஸ்ன்றது ஒரு சர்வீஸா நாங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எஸ்டபிள்யூஎஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், பிடபிள்யூஎஸ், ஐடபிள்யூஎஸ், எஃப்டபிள்யூஎஸ் இருக்கு. பட் இங்க ஹார்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்ற சர்வீஸ் வந்து அப்படி ஒன்று இல்லை. ஸோ இதுதான் அதுல ராங் ஆன்சரா இருக்கும். ஸோ நாங்கள் இது கருதப்படுவதில்லை என்றபடியால 4வது ஆன்சர் ஓகே. 3வது கேள்வியா இந்த இடத்த கேட்டிருக்கிறது, பின்வரும் கூத்துக்களை கருதுக. எவை கொணர் நிறைவேற்று சக்கரத்தினது படிமுறைகள் ஆகும்? ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல நாங்க ஃபெச் எக்ஸிக்யூட் சைக்கிள் தொடர்பான தனி வீடியோக்கான லிங்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதை கொடுத்து நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஃபெச் எக்ஸிக்யூட் சைக்கிள்ல பார்த்தோம்னு சொன்னால், ஃபெச் த இன்ஸ்ட்ரக்ஷன், டீகோட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அடுத்தது எக்ஸிக்யூட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்படி எங்களுக்கு ஒரு 3 விதமான செயற்பாடுகள் அடிப்படையா இருக்கு. fetch the instruction, decode the instruction, execute the instruction. ஸோ வரிவிளைவுகளை சேமித்தல் அப்படின்றது நாங்க ஒரு நாளும் ஸ்டெப்பா எடுக்க மாட்டோம். அதாவது ஸ்டோரிங்ன்றது இல்லை, fetch, execute, decode. ஸோ இது மட்டும் தான் நாங்கள் அங்க கொண்டிருக்க போற படிமுறைகளா இருக்கு. ஸோ ஆன்சர் ஏயும் சியும் மாத்திரம்ன்றது சரியான ஒரு படியா இங்க இருக்க போகுது. ஸோ தென் நாங்கள் 4வது கேள்விக்கு இங்க மூவ் பண்ணுவோமா இருந்தால், இந்த 4வது கேள்வியில மென்பொருட்கள் பயனர்களுக்கு மூலக்குறிமுறையினை பயன்படுத்துதல், மென்பொருட்களை பகிர்வு செய்தல், மூலக்குறியினை மாற்றுதல் போன்ற உரிமைகளை வழங்குகின்றன. அதாவது வந்து எந்த வகையான மென்பொருட்கள் எங்களுக்கு வந்து ஃப்ரீ டு மோடிஃபை, ஃப்ரீ டு எடிட் த சோர்ஸ் கோட், ஃப்ரீ டு யூட்டிலைஸ், இதுகளுக்கெல்லாம் வசதியை தருது. இலவச மற்றும் திறந்த மென்பொருட்கள் என்று சொல்லி இருப்பினும், அதாவது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இப்படியான மென்பொருட்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், இப்படியான வசதிகளை எங்களுக்கு ஏற்படுத்தி இலவச மற்றும் திறந்த மூல மென்பொருட்கள். இதை நாங்க ஷோர்ட்டா எப்படி சொல்லலாம்டா எஃப்ஓஎஸ்எஸ் என்ற இதுல சொல்லலாம். ஸோ கணனி மென்பொருட்களின் வகைகள் பற்றி பார்க்க போறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல 3வது லிங்கா நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சாஃப்ட்வேர் டைப்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்ஸை நீங்க கொடுத்து இந்த எஃப்ஓஎஸ்எஸ் பற்றிய விளக்கம் அல்லது மென்பொருட்களின் டைப்ஸ் பற்றிய விளக்கத்தை பார்க்கலாம். திறந்த மூல மென்பொருட்கள் தான் இப்படியான வசதிகளை பயனர்களுக்கு ஏற்படுத்தும். முறைமை மென்பொருட்களோ, கஸ்டமைஸ்டோ அல்லது அப்ளிகேஷனோ, யூட்டிலிட்டியோ இப்படியான செயற்பாடுகளை ஏற்படுத்தாது.
சோ 4வது கேள்விக்கு 3வது விட வந்து சரியான விடையா இருக்க போகுது. சோ இந்த இடத்துல 5வது கேள்வியா எங்களுக்கு கேட்டிருக்கிறது வந்து ஒரு கொமனான டாபிக் கொண்டுதான். கல்விக்காக இணையத்தை அதிகமாக பயன்படுத்துவதனால் பல மாணவர்கள் தனி உரிமை சிக்கல்களுக்கு ஆளாக நேரிடும். பிரைவசி இஷ்யூஸ். அந்த மாணவர் தொடர்பான தனிப்பட்ட விடயங்கள் வெளியில லீக் ஆகிறதுக்கான ரீசன். இப்போ உதாரணத்துக்கு பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர், பர்சனல் இன்ஸ்டா ஐடி, பர்சனல் வேற விஷயம், உதாரணத்துக்கு கூட ஐடென்டிட்டிஸ் வந்து வெளியில போறதுக்கான ரீசன்ஸ் இருக்கும். பிரைவசி இஷ்யூஸ். போட்டோஸ், தென் உங்க டிபிஸ் நிறைய வெளியில போறதுக்கான ரீசன் வந்து ஆன்லைன் எஜுகேஷனால இருக்கும். என் அவைக்கான ப்ரொஃபைல் ஒன்று செட் பண்ணிக்கலாம், மேபி பர்சனல் போட்டோஸ் அதில் போட்டிக்கலாம், அந்த போட்டோ லீக் ஆகிறதுக்கான ரீசன் இருக்கும். ஸோ இதற்கு ஒரு தீர்வாக பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் கணினிகளில் வடிகட்டுதல் மென்பொருள், அதாவது வந்து ஒரு ஆள் அலோ பண்ணாமல் எங்கட பிசில இருந்து எதையுமே வந்து எடுக்க இயலாத மாதிரியான சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணுமா. இந்த வடிகட்டி மென்பொருளின் பிரதான பயன்பாடு என்னவாக இருக்கலாம்? இது ஒரு காமனான கேள்வி. மின்னஞ்சல் மூலம் மாணவர்கள் தனிப்பட்ட தகவல்களை அனுப்புவதை தடுத்தல். இப்ப நீங்கள் ஃபில்டர் பண்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்றதால இமெயில் யூஸ் பண்றதை பிளாக் பண்றதுன்றது மீனிங் இல்ல. மாணவர்கள் தங்கள் தனிப்பட்ட தகவல்களை இணையத்தில் ஒளிபரப்புவதை நிறுத்துதல். இது சரியானபடி, அதாவது வந்து தனிப்பட்ட சில விடயங்களை இன்டர்நெட்டுக்கு போறதை நிப்பாற்றுறது. chat குரூப்ஸ் பயன்பாடுகளில் தனது பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி எண்கள் போன்றவர்களை பகிர்வதை தடுத்தல். இதுவும் சரியான ஆன்சர். இப்ப பிசி என்ற ஆன்சர் எங்களுக்கு ஓகேயா இருக்கு. என்னவாக இருக்க வேணும் என்று இதுல கேட்டிருக்கீங்க. ஆன்சர் பார்ப்போம் என்ன மாதிரி. மின்னஞ்சல் மூலம் தனிப்பட்ட அனுப்புவதை தடுத்தல். உதாரணத்துக்கு இமெயிலுக்குள்ளால அவைன்ற தனிப்பட்ட தகவல்கள் அனுப்புறதை தடுத்தல்ன்றதை நாங்க ஆரம்பத்துல பிழை என்று எடுத்தனாங்க. இப்ப மின்னஞ்சல் என்றதுக்குள்ளால அனுப்புற மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம்? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர் ரெண்டு சோசியல் மீடியாக்களை அனுப்புறதை தடுக்கிற மாதிரியும் எடுக்கலாம். இப்ப இருக்கிறதின்படி எங்களுக்கு பிஎம்சிஎம் ஆன்சர் ஆப்ஷன்ல இல்லை. ஸ்பெசிபிக்கா இவர் இந்த இடத்துல மின்னஞ்சல் என்று சொன்னாலும் மின்னஞ்சல்களுக்குள்ளால மாத்திரம் தடுக்காமல் அதுக்குள்ளாலையும் தடுக்கலாம் மட்டுமாய் சொல்றாரு. மின்னஞ்சலுக்குள்ளால வேண்டிய தனிப்பட்ட அனுப்புறதை தடுக்கிறதும் ஒரு காரணமா இருக்கலாம் ஃபில்டரிங் சாஃப்ட்வேர்ல. சோ இதன்படி நாங்கள் சரியான ஆன்சர் பார்க்கணும்டா எல்லா ஆன்சருமே ஓகே. இங்க எங்களோட பர்பஸ் என்னவா இருக்கணும்டா ஒரு குறிப்பிட்ட மாணவரின் தனிப்பட்ட அடையாளத்தை எந்த ஊடகத்தின் வழியா வெளியில போறதை தடுத்தாலும் அது ஃபில்டரிங் சாஃப்ட்வேருக்குள்ள தான் வரப்போகுது. சோ கரெக்ட் ஆன்சர் ஃபார் த ஃபிஃப்த் ஒன் இஸ் ஃபிஃப்த் ஆன்சர். பின்வருவனவற்றுள் எந்த நினைவக தொகுதியானது இடமிருந்து வலமாக குறைந்த பெறுவழி கதியிலிருந்து கூடிய பெறுவழி கதியை குறிக்கின்றது? அதிகமான வேகம் எப்பவுமே ரெஜிஸ்டருக்கு தான் இருக்கும். நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடணும். முதலாவது இங்க இருக்கு ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டருக்கு பிறகு கேஷ் மெமரி, அதுக்கு பிறகுதான் ரேம், அதுக்கு பிறகு ஹார்ட் டிஸ்க். இருக்கிறதுலயே சரியான விட 5வது விடி என்று சொல்லி நீங்கள் ஈஸியா இதுல ஃபைன் பண்ணிடலாம். இடமிருந்து வலமாக குறைந்த பெறுவழி கதியிலிருந்து கூடியதுக்கு போகும். ரைட். பின்வருவனவற்றுள் நிகழ்நேர முறை வழியாக்கம் தேவைப்படுவது அல்லது தேவைப்படுபவை எது அவை? நிகழ்நேரம் என்றது இருக்கிறதிலேயே வேகமா வேலை செய்ய வேணும். பொதுவா நிகழ்நேர முறை வழியாக்கம் எங்க பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் ஃபிளைட் டிக்கெட் புக்கிங், டிக்கெட் ரிசர்வேஷன்ஸ் as well as the பேங்கிங்ஸ் வேகமா இருக்கு. வங்கியில் பணத்தினை வைப்பு செய்யும் போது வங்கி கணக்கு மீதி விவரங்கள் இச்சைப்படுத்தப்படுதல் ரியல் டைம், அது ஓகே. வாடிக்கையாளரின் மாதாந்த தொலைபேசி கட்டணம் குறிப்பிட்ட மாதத்துக்கு ஒருக்காத்தான் தொலைபேசி கட்டணம் பெறப்போகுது. இதை நாங்கள் பேட்ச் ப்ராசஸிங்க்கு எடுக்கலாம். அதாவது நார்மலா நாங்கள் பேட்ச் ப்ராசஸிங், ஆன்லைன் ப்ராசஸிங், ரியல் டைம் ப்ராசஸிங் ப்ராசஸிங்க 3ஆ பிரிக்கலாம். அதுக்கு இல்ல இது பேட்சுக்கெல்லாம் மீச்சந்தை அப்படி என்றது சூப்பர் மார்க்கெட் ஒன்றுல வாடிக்கையாளர் பொருட்கொள்வனவின் போது பொருள் இருப்பினை இற்றைப்படுத்தல். இப்போ ஒரு ஃபுட் சிட்டியில ஒரு பொருள் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அது வாங்கின உடனே அப்டேட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு எவ்வளவு கவுண்ட் இருக்குன்னு கால்குலேட் பண்ணலாம். சோ இந்த இடத்துல சியும் சரியான ஆன்சரா வரலாம். ஏயும் சியும் உடனே அப்டேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்றபடியால 4வது விட இதுக்கு சரியானதா இருக்கலாம். இப்ப அடுத்ததுக்கு வர போறோம் 8வது. இந்த 8வது கேள்வியில தந்திருக்க கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னால் டிஇஎஃப். இதை நாங்கள் ஈஸியா பைனரிக்கு மாத்தலாம். இது பேஸ் 16 என்றபடியால நாங்கள் ஈஸியா இதை பைனரிக்கு மாத்திக்கல. டி என்றது உண்மையில ஏபிசிடி என்று வருது 13 என்றதை நாங்க எப்படி எழுதலாம் 1101. இ என்றது 14 1110 என்று எழுதலாம். எஃப் என்றது 15 1111 என்று எழுதலாம். சோ இதை நாங்கள் ஒப்பீட்டளவில் பார்க்கல இந்த கடைசி ஆன்சர் என்றது எங்களுக்கு சரியான ஆன்சரா இருக்கும் பைனரி. இனி இதை பின்னுக்கு இருந்து 3 3ஆ பிரிச்சு கொண்டு போனோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒக்டலுக்கு மாத்தலாம்.
அப்ப இதுல 6 அண்டு வரும், இது 7 அண்டு வர போகுது, இது 5 அண்டு வரும், இது 7 அண்டு வர போகுது. ஸோ 6757 பேஸ் 8ன்றது சரியான ஆன்சரா இருக்கு. ஸோ இதே மாதிரியே நாங்கள் இதை பைனரிக்கும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சாரி, பைனரி என்றால் இதுல நாங்கள் டெசிமலுக்கும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கல எங்களோட ஆன்சர் வந்து டோட்டலா எல்லாத்தின நம்பர்ஸ்னையும் கூடுதல். உதாரணத்துக்கு 1101 நீங்க 2 டு த பவர் எழுதி பார்க்கலாம், அல்லது 8 டு த பவர் எழுதி பார்க்கலாம், 16 டு த பவர் எழுதி பார்க்கலாம். உங்களுக்கு எல்லா நம்பரை ஆட் பண்ணி பார்க்கையும் ஆன்சர் சரியா வருவேன். இப்போ உதாரணத்துக்கு இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்த பைனரி நம்பரை உதாரணத்துக்கு எடுப்போம். இதுதான் பைனரி நம்பர். ஸோ இந்த பைனரி நம்பர்ல பாத்தீங்கன்னா 1 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு, 8 இருக்கு, 16 இல்ல, 32 இருக்கு, 64 இருக்கு, 128 இருக்கு, 256, 512 இல்ல, 1024 இருக்கு, 2048 இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த பைனரி எல்லாத்தையுமே நாங்க ஆட் பண்ணி பார்க்கல எங்களுக்கு 3567 என்ற ஒரு ஆன்சர் ஒன்று வருவார். ஸோ இந்த ஆன்சர் வந்து எங்களுக்கு ரோங்கா இருக்கு, பி என்றது. ஸோ ஏ அண்ட் சி என்றது கரெக்ட் ஆன்சரா இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல 4வது ஆன்சரை இதுக்கான கரெக்ட் ஆன்சரா எடுக்கலாம். ஸோ அது ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தந்திருக்கணும். ஸோ இதுல வேற வழியில எங்களுக்கு ஏயும் சியும் தான் சரியா வரபடியால ஏ அண்ட் சி என்றது கரெக்ட் ஆன்சரா இருக்க போகுது. ஸோ 8வது கேள்விக்கு 4வது விடையை வந்து சரியான ஆன்சரா இந்த இடத்துல நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ட்ராயிங்ஸுமே இங்க கிளியர் பண்ணி கொள்றேன். அடுத்ததா எங்களுக்கு கேட்ஸ் தொடர்பான கேள்வி வந்து ஸ்டார்ட் ஆகுது. சாரி, 8வது முடிச்ச படியால 9, 10, 11 நம்பர் சிஸ்டம் அண்ட் கேட்ஸ் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. அந்த கேள்வி தொடர்பான கேள்வி கொடுக்க பார்த்துக்கொள்வோம். ஓகே, இந்த இடத்துல இந்த 9வது கேள்வியில எக்ஸோரை பற்றி கேட்டு வரையிலும் எக்ஸோர்ன்றது வந்து ஒரு ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர் நேமால பார்த்துக்கொள்வோம். தென் எக்ஸோர் மாதிரி எங்களுக்கு அண்ட் ஆப்ரேட்டர் இருக்கு, அதை விட ஓர் ஆப்ரேட்டர் இருக்கு, அதை விட எக்ஸோர் என்ற இந்த ஆப்ரேட்டர் இருக்க போகுது. இதுக்கு தொடர்பாக எங்களுக்கு வெளியில் பெறலாம். இதை விட நண்ட், நோர், நோட் இதுகளையும் பெறலாம். பட் எக்ஸோர்ன்றது ரெண்டு பேருமே வேற வேற ஆக்களா இருந்தா தான் அவுட்புட் ஒன்று வரும். இப்படி நாங்கள் ஈஸியா ஞாபகப்படுத்தி வைக்கலாம். ஸோ பி என்றது இந்த பெருமானம் உங்களுக்கு தந்திருக்கீங்கன்னா, ஸோ தந்த வேல்யூ வந்து 1 0 1 0 0 0 1 0. அடுத்து கியூன்றது இந்த வேல்யூ உங்களுக்கு தந்திருக்கீங்கன்னா 3 தரம் 1 என்றது இங்க வர்றார். அடுத்து 0 1 0 1 0 0 1 0 1 0. இந்த இடத்துல டிஃப்ரெண்டான ஆக்கள் வர்ற இடத்துல நீங்க 1ன்றது 0 0 0 தான், 1 1 0 தான், 0 0 0 தான், 0 1ன்றது 0, 0 0ன்றது 0, 1 1ன்றதும் 0 தான். இதுல ஒரு 1 வரும், இதுல ஒரு 0 வரும். ஸோ இப்படி ஒரு ஆன்சர் இருக்கிற மாதிரி நாங்கள் எக்ஸோர்ன்றதுக்கு செக் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ சேம் ஆர்டர்லயே நீங்க ஆன்சர் பார்த்து கொண்டு வர்றது பெட்டர். கரெக்ட் ஆன்சரா உங்களுக்கு இருக்க போறது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல தேர்ட் ஆன்சர் ஓகேயா இருக்கு. அதை விட எக்ஸ்ட்ராவா இருக்க போற இந்த ஆன்சர் எல்லாமே சேஞ்ச் ஆகி கொண்டு தான் வருது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து தேர்ட் ஆன்சரா இருக்கு. அடுத்தது 10வது கேள்விக்கு நாங்க மூவ் பண்ணிக்கொள்வோம். 10வது கேள்வியில எங்களுக்கு கேட்டிருக்கிறது வந்து டூஸ் கம்ப்ளிமெண்ட். டூஸ் கம்ப்ளிமெண்ட் பாத்தீங்கன்னா ஒன்று பிளஸ் நம்பர் தந்திருக்கணும், மைனஸ் நம்பர் தந்திருக்கணும். பிளஸ் நம்பரை பொறுத்த மட்டும் நீங்கள் டிரெக்டாவே மாத்தலாம். 18ன்றதை நாங்க டிரெக்டா டூஸ் கம்ப்ளிமெண்ட் பைனரிக்கே மாத்தலாம். 18 வார மாதிரியான ஒரு ஆன்சர் வேணும்னு சொன்னால் இந்த இடத்துல எங்களுக்கு 16 2 18 1 2 4 8 16. ஸோ இதுல இருக்க போற ஆன்சர் ஓகேயா இருக்கு. ஸோ இந்த ஆன்சர் ஓகேயா இருக்கு. இது ராங். முதலாவது ஆன்சர் ராங், 2வது ஆன்சர் ராங், 3வது 4வது 5வது ஓகே 18. இனி மைனஸ் 12 சொல்லிக்கல. மைனஸ் 12 சொன்னா 1 1 0 0ன்றதுதான் 12ன்றது பைனரி ஃபார்மேட். ஸோ இதை 8 பிட்டுக்கு மாத்தி தலைகீழாக்கினோம்னா 1 1 1 0 0 1 1. இதோட நாங்க 1 ஆட் பண்ண வேண்டி வரும். 1 ஆட் பண்ணி பிறகு 0 0 1 நீங்க வந்திருப்பார். 0 0 1. அதுக்கு பிறகு இங்கால மாறாமல் அப்படியே வரப்போகுது ஆன்சர் 0 0 1. அதுக்கு பிறகு நாங்கள் ஆட் பண்ணிக்க 1 + 1 0 அல்லது 1 ரிமைண்டர். ஸோ 1 1 1 என்று சொல்லி எங்கள் ஆன்சர் போகும். எக்ஸ்ட்ராவா வாரதை நாங்கள் ஒமிட் பண்ண வேண்டி வரும். ஸோ நாங்கள் ஆட் பண்ணி கொண்டு வரைக்க 0 0. ஸோ இந்த இடத்துல 0ன்னு சொல்லிக்கல 1 ரிமைண்டரா வரும். அகைன் 0 எழுதிட்டு 1 ரிமைண்டர் எழுதிட்டு அடுத்த வந்து என்ன செய்வீங்கன்னு சொன்னால் 1 சொல்லி அதோட ஆட் பண்ணி கொண்டு வரீங்க. ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி கொண்டு வரைக்கல
எங்களுக்கு இதுல 11110100 சொல்லி ஃபிஃப்த் ஆன்சர் கரெக்டான ஆன்சரா வருவேன். ஸோ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அட் பண்ண வேண்டிய நம்பர்ஸை நாங்க தலைகீழாக்கி அதோட ஒன்று கூட்டினா அப்புறம் தான் இந்த ஆன்சர் எடுத்திருக்கிறோம். இந்த ஆன்சரை பார்த்து ஒரு சரியான ஆன்சருக்கு நாங்க வருவோமா இருந்தா ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த 11வது கேள்விக்கு மூவ் பண்ணிட்டு வர போறோம். இது கேட்ஸ் தொடர்பான ஒரு கேள்வியா இருக்க போறோம். தரப்பட்ட ஃபங்க்ஷனுக்கான ஈக்குவலன்ட் ஃபங்க்ஷன் வந்து கேட்டுக்கொண்டு வரையினோம். நாங்கள் இதை சோல்வ் பண்ணி பார்ப்போம். a பிளஸ் பி பார் சி ஹோல் திங் பார் இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கா பிரேக் பண்ணி பார்ப்போம் இங்க என்ன வருதுண்டு. டிமோகன் லோ யூஸ் பண்ணுவோமா இருந்தா a டாட் பி பார் சி என்று இருக்கு. இதை நாங்க தனித்தனியே மாத்தலாம். இந்த பிளஸ் நாங்க டொட் ஆக்கிருக்கோம். ஸோ இப்படி ஒரு ஆன்சர் எங்களுக்கு இருக்கான்னு சொன்னா இந்த ஏ என்ற ஆன்சர் அதே ஆன்சர் வருது. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு முதலாவது விட வந்து சரி. இது இன்னும் பிரேக் பண்ண போறோம்னு சொல்லிக்க இது அப்படியே வச்சுக்கொண்டு இந்த முழுவதின் பாரை நாங்க பிரேக் பண்ணிக்கல பாரின் பார் இந்த டொட்ன்றது பிளஸ் மாறும் சி இப்படி எழுதலாம். ஸோ இப்படி ஒரு ஆன்சர் இருக்கோண்டா இல்லை. பட் டபுள் பாரை நாங்க கட் பண்ணலாம்ன்றபடியால இந்த செகண்ட் ஆன்சர் எங்களுக்கு ஓகேயா இருக்கு. உங்களுக்கு வந்த ஆன்சர் பார்த்தோம்னு சொன்னால் ஏ பார் இருக்கத்தக்கணுமா பிராக்கெட்ல பி பிளஸ் சி பார் என்றவர் வந்து ஆன்சர் ஆயிருக்கு. இதை பிரேக் பண்ணிக்கோ மேல சி பார் இது ஓகே. ஸோ இதை நாங்களே நீ மல்டிப்ளை பண்ணிக்கல ஏ பார் ஆளி இருக்கா பிஏ ஏ பார் ஆளி இருக்கா சி பாரை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏ பார் பி ஏ பார் சி பார் இதுவும் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஏபிசி அல்லது 1 2 3 எல்லாமே சரியான ஆன்சர்ன்றது ஓகேயா இருக்கும். எக்ஸ்ட்ராவா இருக்க போற இந்த ஆன்சர் எல்லாமே ரோங் ஆன்சரா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் 11 கேள்வி மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்ததுக்கு நாங்க மூவ் பண்ணுவோமா இருந்தால் 12 13 14 சொல்லி எங்களுக்கு கேள்வி போய் கொண்டிருக்கு. இல்ல 12வது 13வது கேள்வி நாங்க செக் பண்ணிட்டு வர போறோம். கேட்ஸ் தொடர்பான கேள்வியா இருக்கும் இந்த கேள்வியல். சோ 12வது கேள்வி பின்வரும் காரண வரிப்படுத்துகிறதுக்கு மேலுள்ள கே மெப்பை வச்சுக்கொண்டு பூலியன் கோவை ஏதாம் எல்லாமே வந்து எஸ்ஓபியில இருக்கிறபடியால நாங்க 1 சுத்தி ஒரு லூப் போட்டோம்டா பெட்டர். இந்த 2 லூப் இப்படி போடலாம். அடுத்தது வந்து இப்படி ஒரு லூப் போடலாம். ஸோ இந்த 4 பேரை உள்ளடக்கின லூப்ல பாத்தீங்கன்னா பொதுவான வடிவத்தை கண்டுபிடிக்கல நிலைக்குத்தா இருக்க போற பின்னிக்கு இருக்கிற 0. ஸோ பி பார்ன்றது எங்களுக்கு வந்து நிலையா இருக்கு. கீழே 2 மாறுறபடியால ஓகே. நீ பிளஸ் போட்டு இந்த கிடையா இருக்க போற 2 பேருக்கு நாங்கள் கொமனா பார்த்தோம்னா இங்க இருக்க ஒன்று. அப்ப சி என்றது விடையவர் வரப்போ சி. மேல நாங்கள் மாறாதால் செக் பண்ணிக்கல முன்னுக்கு இருக்கிற ஒன்றுன்றது ஏ. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி பார் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆன்சர் எங்களுக்கு கரெக்ட் ஆன்சரா இருக்கு. குயிக்கா நாங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அல்லது நீங்க தனித்தனி எலிமெண்ட்ஸ் எழுதிட்டு கொமனான மெத்தட்ல நாங்கள் இந்த கேமப்பின் ஆன்சர் கண்டுபிடிச்சா கூட இந்த ஆன்சர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தென் அடுத்த 13வது பின்வரும் தர்க்க சுற்றினை கருத சொல்லியிருக்கிறேன். மேலுள்ள தர்க்க சுற்றினது வருவிளைவு சற்றிற்கு சமவலுடைய வருவிளைவுகளை தருகின்ற தர்க்க சுற்றுகள் பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை. இப்ப நாங்கள் இதை சோல்வ் பண்ணி பார்க்கலாம் அல்லது நாங்கள் டேபிள் ஒன்று மேக் பண்ணி பார்க்கலாம். ஜட்டுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஃபங்க்ஷனா என்னத்தை எடுக்கலாம் என்று சொன்னால் மேல நாங்கள் அன்கேட்டால வரைக்குள்ள ஏ பார் பி சி பிளஸ் ஒன்று போட்டுக்கொள்வோம். இங்க பி வருது அப்படியே சி பார் வருது. அப்ப பி சி பார் என்று சொல்லி இங்க மேக் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் எங்கட ஆன்சர். ரெண்டுக்கும் கொமனா நாங்கள் ஏர எடுக்கலாம்டா பி என்றதை எடுக்கலாம். பி எடுத்தோம்னு சொன்னா ஆன்சர் ஏ பார் இங்க இருக்குது. அதோட சி தனியா இருக்க போகுது. இங்கால பிளஸ் போட்டுட்டு இங்க இருக்க போற சி பார் எழுதலாம். ஸோ இந்த ரிடண்டன்சி லோவை யூஸ் பண்ணுவோமா இருந்தா இந்த சியை நாங்கள் கட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ஆண்ட தலைகளோட இன்னொரு ஆள் சேர்ந்திருக்கு. அப்ப ஆன்சர் பார்த்தோம்னா பி கொமனா இருக்கேக்குல ஏ பார் பிளஸ் சி பார் இருக்கு. இப்படி ஒரு ஆன்சர் வர மாதிரி ஒரு படம் இருந்தா ஓகே. பட் பார்த்தோம்னா இங்க ஏ பார் பிளஸ் சி பார் இருக்கு. ஏ பார் பிளஸ் சி பார் இன்டு பி இருக்கு. ஸோ செகண்ட் ஆன்சர் எங்களுக்கு கரெக்ட் ஆன்சரா இருக்கும். இது இதே மாதிரி மற்ற ஆன்சரையும் செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஆன்சர் வரும் ஆன்சர். ஸோ ஏ பார் இதுல பி. அப்ப இதுல வர போற ஆன்சர் நாங்க செக் பண்ணி பார்ப்போமா இருந்தா ஜட்டுக்கு ஈக்குவலண்டான ஆன்சர் பார்த்தோம் என்றால் ஃபர்ஸ்ட்ல ஏ பார் பி வருது பிளஸ் மேல பார்த்தோம் என்று சொன்னால் பியும் சியும் அண்டா வருது. பி வருது சி வருது. பட் இந்த இடத்துல எனக்கு சி பார் வந்திருக்கு. சிக்கு பார் இல்லாதபடியால இந்த ஆன்சர்
இனி இதுக்கான ஆன்சர் செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல ஏ பி பார் வருது, அதோட சி சேர்ந்து வருது. சோ இந்த இடத்துல வர்றபடியாலையும் இந்த ஆன்சர் சி பார் இல்லாதபடியால இது ரோங்க. சோ எங்களுக்கு இருக்கிறதின்படி 13வதுக்கு செகண்ட் ஆன்சர் மட்டும்தான் சரியான ஆன்சரா இருக்கும். அப்படி ஒரு ஆன்சர் இங்க இல்ல. சரியான ஆன்சர் செகண்ட் ஆன்சர் ஒன்லி இதுக்கு சரியான ஆன்சரா இருக்க போகுது. சோ நெக்ஸ்ட் செஷன்ல நாங்கள் இது தொடர்பான 14, 15, 16 கேட்ஸோட சம்பந்தப்பட்ட எல்லா கேள்வியும் பார்த்துட்டு இருக்கோம். சோ தேங்க்யூ.